ஆட்சி கெட்ட பேர் வருமா? நாம் இதை வச்சு அரசியல் பண்ணலாமா? SSS வனத்துறையில் எந்த ஆட்சி காலம், திமுக, அதிமுக, தவேக, யாருடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் இவர்களை பிடித்தால் முதலமைச்சர் உளவுத்துறை வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்துமே இப்பேற்பட்ட தவறுகள்லாம் வந்து எந்த தைரியத்தில் பண்றாங்க அதிகாரிகள்? ஆட்சி காலத்திலேயே அம்சாங் கொலை வழக்குல மர்மமே திமுக ஒழிஞ்சிருக்கு. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். விஜயனுடைய தாவேக்காவுடைய அரசு இன்றைக்கு எந்த சூழ்நிலை இருக்கு? பல விமர்சனங்களை தாண்டிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமீபத்தில் நடந்த அந்த பழனி இந்து அறநிலையத்துறை 100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடியில் அந்த ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து லாக்அப் டெத்து இப்படி தொடர்ந்து அவங்க மேலே குற்றம் இருக்கலைன்னா இப்போ வந்து வனத்துறையிலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனைங்களா? என்ன பிரச்சனைனா அது? இல்லை, வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் அவருடைய அதிகாரிகள் மட்டத்தில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் டிஎஃப்ஓ சுப்பையா 100க்கும் மேற்பட்ட வனத்துறை காவலர்கள், ஓட்டுநர்கள், இப்படி அடித்தட்டு வேலைக்கான 40 பணியாளர்களுடைய பட்டியல் ஒரு 2 நாளில் வரப்போகுது. ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட். இதில் அவருக்கு வலதுகை இடதுகையாக இருக்கிறவர் சரவணன், இன்னொரு அதிகாரி சாகுல் ஹமீத். இவர்களுக்கு என்ன பேருனா அந்த துறையில், வனத்துறையில் SSS. வனத்துறையில் எந்த ஆட்சி காலம், திமுக, அதிமுக, தவேக, யாருடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் இவர்களை பிடித்தால் வனத்துறைக்குள்ளே ஈஸியாக போயிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி. ஆமாம். இப்போ இயற்கை இப்போ பெரிய கொடுமை என்னென்னா, நிலத்தடி நீர் 600 அடி கீழே போயிடுச்சு. மரங்கள் வெட்டப்படுவதனால் ஏறக்குறைய 57% அடர் காடுகள் இருந்த காமராஜர் ஆட்சி காலத்தில் இப்போ 57, 47, 37 போச்சு. காடுகள் அழிக்கப்பட்டதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, மழை பொய்த்து விட்டது. மழை பொய்த்து விட்ட பிறகு தண்ணி வேணும், நம்மளை என்ன பண்ணுறான், போர் போடுறான். 600 அடிக்கு கீழ் நிலத்தடி நீர் போன பிறகு மரம், செடி, கொடிகள் இவைகளுக்கு நீர் ஆதாரமே வற்றி போச்சு. அதே போல் நீங்கள் இந்த சாகுல் ஹமீத்னு சொன்னீங்களா, அவர் ஏற்கனவே அந்த சூப்பரண்டாக இருந்திருக்காரு போல இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில். அவர் விதிகள் மீறி தானே அமைச்சர் பிஏவாக போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நீங்கள் என்ன நடந்திருக்குன்னா, அமைச்சர்கிட்ட சுப்பையா ரொம்ப நெருக்கம். சுப்பையா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த வனத்துறையில் உங்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் கேட்காமையே 10 கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுத்தாரு. இதுக்கு சாகுல் மீது நீங்கள் பிஏவாக வச்சுக்கீங்க. சாகுல் ஹமீத் மூலம் நான் ஒட்டுமொத்த வனத்துறையும் கட்டுப்பாடுகள் கொண்டு வரேன். இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சுதான், அமைச்சர் தெரியாமல் நீங்கள் அமைச்சர் சொல்லாமல் ஃபாரஸ்ட் செக்ரட்டரி ஆர்டர் போட முடியாது. ஆர்டர் போட முடியாது. வனத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் எங்கள் கட்சிக்காரங்க, இவர்களாம் எங்களுக்கு வேண்டியவர்கள், இவர்கள் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள். இப்படி ஒரு பட்டியல் கொடுக்கும்போது என்ன பண்ணுவார்? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஃபாரஸ்ட் செக்ரட்டரி இதை விஜய் நாலேஜுகளை கொண்டு போக முடியாது. சரி, அமைச்சர் சொல்கிறாரு கட்சிக்காரன். ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னா, 3 முதல் 5 லட்சம் ரூபா, 6 லட்சம் ரூபா, 100 போஸ்டிங்கு 6 கோடி ரூபா வசூல் நடக்கும். அதாவது வேலைக்கு தகுந்து 3 லட்சத்திலிருந்து 4, 5, 6ன்னு 10 லட்சம் ரூபா வரைக்கும் போகும். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான். நீங்கள் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லி கேட்பாங்கன்னா, ஐயா எனக்கு பாண்டி பஜார் கொடுங்க, ஏன் அங்கே நிறைய நாக்கடை இருக்குது, டீ நகர் கொடுங்க, ஏன் ஜவுளி கடை இருக்குது, கேட்காமையே காசு வந்து கொட்டும். அதுபோல் வந்து அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற போல் வந்து அடர்ந்த காடு இருக்க வானகம் இருக்கிற ரேஞ்சருக்கு வசூல் கொட்டும். அப்போ இந்த வனத்துறையை பொறுத்த வரைக்கும் அடர்ந்த காடுகள், இப்போ தேனியெல்லாம் இருக்குது, தேனி, கம்பம், போடி, கொடைக்கானல், இது போன்ற கொல்லிமலை, இதெல்லாமே
அடர்ந்த காடுகள் இருக்கிற இடம். இங்கே அதை ஒட்டி இருக்கிற ரேஞ்சருக்கு நிறைய வருமானம் வரும். ஏன்னா காட்டு மரங்கள், காட்டில் விளையிற பொருள்கள், பட்டை, இது போன்ற பொருள்கள், எடுக்க போகிற அந்த காட்டு தேன், மூலிகை, இதெல்லாம் காட்டுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது. அடர் காட்டுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது. பிரவேசிக்கணும்னா நீங்கள் ரேஞ்சரை கவனிக்கணும். கவனிக்கணும். நீங்கள் டாஸ்மார்க்கில் சில்லிங் ஓட்டுறவன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கவனிக்கணும். அதே போல தான். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே டெம்பரவரி ஃபாரஸ்டர் வச்சுருப்பாங்க. அந்த ஃபாரஸ்டர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. நடந்து போய் அங்கே ஏதோ வேட்டையாடுகிறார்களா, மான் வேட்டையாடுகிறார்களா, இப்படி மிருக வேட்டையாடுகிறார்களா, இப்படி பார்க்க வேண்டிய வேலையை ஆதிவாசிகள் இருக்காங்கல்ல, ஆதிவாசி கிராமத்தில் உள்ள இளைஞர்களை டெம்பரவரியாக ஃபிக்ஸ் பண்ணுவான். அவர்கள் என்ன பண்ணுவான், இந்த வேட்டையாட வர்ற ஆளுகிட்ட மாமூல் வாங்கிக்குவான், காசு வாங்கிக்குவான். இந்த 3 அதிகாரியுடைய அந்த 15 நாள் ஃபோன் கால் ட்ராக் பண்ணாலே உளவுத்துறை என்ன பண்ணும்? இல்லைங்க, அதாவது இது பண்ண இல்லை, அதாவது புகார் வெளியில் வரல. நீங்கள் புகார் வெளியில் வந்தால் இந்த 40 பேரையும் லிஸ்ட்டாக பெண்டிங் வச்சுருவாங்க. 100 பேர்கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க. இந்த 100 பேர் லிஸ்ட்டு முதல்ல 40 வரும், அப்புறம் 20 வரும், 60 வரும், அப்புறம் ஒரு 20 வரும், அப்புறம் ஒரு 20 வரும். இது பெருசாக யாருக்கு கண்ணு கொடுத்தாது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த பட்டியலுமே அதாவது லஞ்சம் கொடுத்து பலன் பெற்றதனால் மட்டுமே இந்த பணி மாறுதல் நடந்திருக்குன்னு யாராவது ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனான்னா கோர்ட் அப்படி நிறுத்திடுவாங்க. ரெண்டாவது இதை விசாரிக்க சொல்லி விஜிலன்ஸுக்கு உத்தரவு போட்டுருவாங்க கோர்ட்டு. ஆனால் இந்த 100 பேருமே பணம் கொடுத்ததுக்கான ஆதாரம் எங்கே கிடைக்கும்னா, இந்த பணம் கொடுத்த பூரா போஸ்டிங் போடலைன்னா யாரை சாகுல மீதை கேட்பான். சாகுல மீதுக்கு ஃபோன் பண்ணுவான், இவ்வளோ சரவணனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. முதலமைச்சர் உளவுத்துறை இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்துமே இப்பேற்பட்ட தவறுகள்லாம் எந்த தைரியத்தில் பண்ணுறாங்க அதிகாரி? நீங்கள் நல்ல கேள்வி. அதாவது பல இடங்களில் இப்போ நான் என்ன நடக்குதுன்னா, அதிகாரிகள் திமுக அரசையும் நினச்சிட்டு இருக்காங்க, தாவேக அரசை நினைக்கல. திமுக அரசா, ஏன்னா திமுக அரசில் வசூல் பண்ணி கொடுத்தா வேலை நடக்கும். அதே போல் இப்போ தாவேக்காவில் அமைச்சராக வந்திருக்கிற அத்தனை பேருமே சட்டசபைக்கு வந்ததில்லை, கவுன்சிலராக இருந்ததில்லை, ஊராட்சி மன்ற தலைவராக எந்த பொறுப்புலையும் இல்லாமல் நேரடியாக அமைச்சர். அப்போ அமைச்சர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸு போய், ஐயா பேசாமல் இருங்க, இதில் ஒரு 5 கோடி வரும், இதில் ஒரு 3 கோடி வரும், இதில் ஒரு 7 கோடி வரும். அப்போ அமைச்சராக வர ரஞ்சித் என்ன பண்ணுவார், ஓ 7 கோடி 3 கோடியெல்லாம் கிடைக்குமா, பேசா நான் வெளி தெரியாமல் பண்ணி கொடுத்துட்றேன், வெளி தெரியாமல் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஐ போல பணி தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், டிஎஃப்ஓ. டிஸ்ட்ரிக்டில் எப்படி எஸ்பி இருக்கார், கலெக்டர் இருக்கார், அதே போல் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கீழே தான் எல்லா ரேஞ்சர் உட்பட எல்லாருமே வருவாங்க. அப்போது இவர் அந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு என்ன சிக்கல்னா, என்கிட்ட இருந்த சாகுலுமே தான் அங்கே இருக்க அமைச்சர்கிட்ட இருக்காரு, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா வேலை நடந்துடும். இது சிக்னலு. இப்போ 100 பேருக்கு பணம் வாங்கியிருக்காங்கல்ல, ஏறக்குறைய ஒரு 3 to 5 லட்சம் 6 லட்சம், ஏறக்குறைய 100 பேர்னா ஒரு குறைஞ்சி ஒரு 5 கோடி வசூல் பண்ணியிருக்கோம். 5 கோடி நேரம் அமைச்சருக்கு போயிருக்கும், அமைச்சருக்கு கண்டிப்பாக போயிருக்கோம், ஃபாரஸ்ட் செக்ரட்டரிக்கும் போயிருக்கும். ஏன்னா 2 பேருக்கு தெரியாமல் இந்த பட்டியல் புதுசாக நடைமுறைக்கு வராது. அப்போது இந்த 5 கோடியில் ஆரம்பித்த அரசியல் எவ்வளோ கோடிக்கு போகும், 100 கோடி. இதில் துணிஞ்சிட்டாங்கன்னா அது கண்டினியூ. அப்போ இதுக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, காட்டில் பச்சை மரத்தை வெட்டி டெண்டர் விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, காற்றுல சாஞ்ச மரம், பட்டு போன மரம், இந்த மரங்கள் அது வனத்துறை யாருக்கு கொடுக்கலாம், டெண்டர் கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, செயற்கையாகவே உருவாக்குவாங்க. எப்படி
மரத்தை வெட்டி விட்டுரும். வெட்டி விட்டா அது பட்டு போயிடும். அதே போல் மரத்தை ஆசிட் ஊற்றினீங்கன்னா பட்டுடும். இப்படி சில செயற்கையாக சில வேலைகளை செய்து இந்த மரம் ஒரு 100 டன் இருக்குது. 100 டன்னை என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, வெளி மார்க்கெட்டில் ஒரு டன்னு 1 லட்சம்னா 100 டன்னு 10 கோடி. இவங்க என்ன பண்ணுவாங்க, 2 கோடி 3 கோடிக்கு யாராவது ஒரு பெரிய டிம்பர் டெப்போ இருக்குல்ல, அங்கே கூட்டு வந்து 2 கோடி கொடுத்துட்டு மீதி 5 கோடியை பிளாக்ல வாங்கிடுவாங்க. இதான் நடக்கும். அப்புறம் இன்னொரு வேலையும் நடக்கும். இப்போ சந்தன மரம் இருக்குது, ஜவ்வாது இருக்குது, செம்மரம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான மரம். நீங்கள் வாச்சாத்தி கேஸ் தானே, வாச்சாத்தி கேஸ் இப்போ இதே தான். அப்போ இதே போல் இந்த மரங்களை எடுத்து கொடுப்பதற்கு வனத்துறையிலேயே நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஒரு 50 டன் நாங்கள் பிடிச்சோம், 50 டன்னை டெண்டர் விடுறதுக்காக வச்சுருப்பாங்க. 50 செம்மரம் இல்லைன்னா ஜவ்வாது சந்தன மரத்தை விற்று போடுவான். விற்றுட்டு காட்டு மரத்தை அடுக்கி வச்சு தீ வச்சுட்ருவோம். ஏன்னா ஃபயர் ஆகி போச்சு, அவ்வளோதான். இப்படி திமுக காலத்தில் திருப்பத்தூரில் பலாயிரக்கணக்கான டன் செம்மரம் விற்கப்பட்டு காட்டு மரங்களை போட்டு தீ வச்சுட்ருவோம். அப்போ இப்போ ரஞ்சித்தும் சுப்பையாவும் இதற்கு தயாராகி விட்டார்கள். இதுக்கு கோடிக்கணக்காக கிடைக்கும். ரஞ்சித் இனிமேல் ஃபாரஸ்ட் மினிஸ்டர் ஆக முடியாது, சாகுல மீது பிஏ ஆக முடியாது, சுப்பையா இவர்களுக்கு தலைவராக ஆக முடியாது. அப்போ சரவணன் இந்த ட்ரிபிள்எஸ் இந்த 5 ஆண்டு காலம் இந்த தாவேக ஆட்சி நீடித்தால் பல கோடிகளுக்கு அதிபர் ஆகிடும். ஆமாம். இப்போ நம்ம சுப்பையா மேலே பல புகார் இருக்குது. இந்த கிண்டியில் இருக்கிற வனத்துறை அலுவலகம் கட்டப்பட்டதில் பல கோடி முறைகேடு நடந்திருக்கிறதாக, லஞ்சம் லாவணியம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ விஜிலன்ஸுக்கு இந்த தகவல்லாம் போகல. ஏன் விஜிலன்ஸ் தகவல் போகலைன்னா, விஜிலன்ஸ் கமிஷனருக்கு சொந்த கட்சியில் நடக்கிற ஊழலை விசாரிப்பதற்கு முதலமைச்சர் அலுவலகம் அனுமதிக்கல. இப்போ அதே கதை தான். திமுக ஆட்சி போய் தாவேக ஆட்சி வந்தாலும், தாவேக ஆட்சியில் நீங்கள் அருண் ஐபிஎஸ்ஸை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டாங்க, விஜிலன்ஸ் அதிகாரியை போட்டாங்க. அவர் ஈவி இறக்கெல்லாம் விசாரிப்பார். இவரை மாற்ற வேண்டிய தேவை ஏன் வந்தது? இவர் எங்கே ஊழல் நடந்தாலும் ஆனால் இப்போ தாவேக ஆட்சி கெட்ட பேர் ஏற்பட்டுரும், இவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அதனால அவர் மாற்றப்பட்டதுக்கு பின்னணியும் இதுதான் இருக்குது. இதுதான் ஃபாரஸ்ட்டில் பல கோடி ரூபா லஞ்சம் லாவணியம் ஊழல் இப்படி புறையோடி போன டிபார்ட்மெண்ட் அது. நீங்கள் அதனால் மிக விரைவில் வந்து இந்த செய்தி வெளியில் வந்து அவர் மாற்றப்படுவார், கண்டிப்பாக மாற்றப்படுவார். இந்த 100 பேருடைய மாற்றம் என்பது லஞ்சம் லாவணியம் ஊழல். இங்கே லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கி போகிறாருன்னா அவர் என்ன பண்ண போகிறாரு? அங்கே 5 லட்சம் சம்பாதிக்கணும்ல, கண்டிப்பாக லஞ்சம் கொடுத்து 5 லட்சத்தை எடுக்கணுமா இல்லையா? அதே இதுதான். அப்போ ஊழல் புறையோடி போகுமே தவிர ஊழல் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த ட்ரிபிள்எஸ் கூட்டணி மாற்றப்பட்டால் நீங்கள் கன்னியாகுமரிக்கு போடணும் சுப்பையாவை, டிஎஃப்ஓவை. ஆமாம், சரவணனை இங்கே கொடைக்கானலில் போடணும். அதே போல் சாகுல மீதை கொண்டு போய் ஊட்டி அங்கே நடுவட்டம்னு ஒரு ஊர், அங்கே எங்கன்னா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு பாடுறது. இப்படி போட்டால் மட்டும்தான் இது போன்ற லஞ்ச பேர்வழியிலிருந்து கீழ்நிலை அதிகாரி தப்பிப்பான். கண்டிப்பாக. ஏன்னா கீழ்நிலை அதிகாரியை நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அதுக்கு தான் 3 லட்சம் 5 லட்சம் கொடுக்குறான். அப்போ அவனுக்கு 1 வருஷம் கேரண்டி, எங்கேயும் மாற்றக்கூடாது. உங்களுக்கு 5 லட்சம் கொடுத்துட்டா என்னையா இந்த வருமானம் வர்ற ஏரியாவில் நீங்கள் எங்கேயும் மாற்றக்கூடாது. சந்தன மரம் ஜவ்வாது மரம் செம்மரம் எங்கே இருக்கோ அங்கே அந்த சமூக விரோதிகள்கிட்ட இவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏன் நான் போஸ்டிங் கூட அங்கே வந்துட்டேன், நீ எல்லாம் ஏன் ரேஞ்சு தான், ஏன் ரேஞ்சு தான். இப்போ ஸ்டேஷனில் ஒரு எஸ்ஐ என்ன பண்ணுவார், எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு ட்ரிபிளிகேன் ஏரியா கேட்பார். ஏன் ட்ரிபிளிகேல 1100 மேன்ஷன் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அதுக்கு ஏன் வேற எங்கேயும் வேலை செய்ய மாட்டாரா? அங்கே வேலை செய்யால் தான் கமிஷன் கிடைக்கும். பாண்டி பஜார், மாம்பழம், புரசை வாக்கம், குட்டி வாக்கத்தில் ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா ஈஸியாக நீலாங்கரை இப்படி தான். அப்போது இந்த
ஊழல் பேரவைகள் 100 பேருடைய பணி மாற்றம், பணி விரும்பிய தொகுதிக்கு வருவது லஞ்ச லாவணியம் ஊழல் செய்வதற்காக நடத்தப்படுகிற பணி மாறுதல். இதை உடனடியாக முதலமைச்சர் அலுவலகம் தலையிட்டு, முதலமைச்சர் அலுவலகத்தில் சில நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, இவர்கள் இதை விசாரித்து இந்த பணி மாறுதலை ரத்து செய்யணும். நிச்சயமான. இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வினா, இப்போ நீட்டு சம்மந்தமாக டெல்லியில் வந்து போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. இதுவரை வாய் திறக்காத தாவேக அரசு இன்றைய தினம் வந்து ஆதரவு மட்டும் குரல் கொடுத்துருக்காங்க, நாங்கள் நீட்டுக்கு எப்பவுமே எதிரானவர்கள் சொல்லிட்டு. ஏன் இவ்வளோ நாளாக மௌனம் காத்துட்ருக்காங்க? ஏன்னா நீட்டுக்கு எதிர்ப்பான கூட்டம் அதிகமாகி போச்சு. எல்லா கட்சியும் கட்சி வேறுபாடு இல்லாமல் பால நிலத்தில் ஒரு பெரிய தொடர் உண்ணாவிரதம் நடக்குது. வேல்முருகன் அவருடைய அலுவலகத்தில் கோயம்பேட்டில் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் மாணவர்களை உண்ணாவிரதம் இருக்கிறார், அவரும் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் இது போன்ற நீட்டு போராட்டங்கள் அதிகமான அளவு மக்களுடைய ஆதரவை பெற்ற பிறகு இங்கே நீட்டுக்காக போராடிய மாணவர்களை டெல்லியில் ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் காவல்துறைங்கிற பேரில் பூந்து அடித்து பெண்களை மானபங்கப்படுத்தி, அப்போ அதே போல் தமிழ்நாட்டில் அந்த புகார் வருது. பேட்ச் இல்லாமல் தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு போராட்டம் சொல்லிட்டு அதில் தான் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க திமுக, அதிமுக. சரி, அவங்க ஸ்டேட்மெண்ட்டோடு இருக்காங்களே, எந்த போராட்ட காலத்தில் இறங்கலையே. இல்லை, அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆட்சி கெட்ட பேர் வருமா, நாம் இதை வச்சு அரசியல் பண்ணலாமா, இதுதான் இதுதான். இப்போ பல பேர் நீட்டுக்கு எதிராக களம் வருகிற ஆட்கள் பூராமல் விஜய் ஆட்சியை டேமேஜ் பண்ணணும், அதுதான் நோக்கமே. இப்போ ரஞ்சித்து, நடிகை ஆண்ட்ரியாலாம் போராடுறாங்க. இது வரைக்கும் நீட்டுக்கு வந்தாங்களா? நடிகை ஆண்ட்ரியாவுக்கும் நீட்டுக்கு என்ன சம்பந்தம்? இருந்தாலும் களமிறக்கப்பட்டு இருக்கிறார். காரணம் கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் ரஞ்சித் தான் காரணம். ரஞ்சித்துக்கு பின்னாடி உதயநிதி இருக்கார். நீங்கள் உண்மையாக போராடணும், ரஞ்சித்து வேங்கவேலுக்கு போராடி இருக்கணும். திருப்பதி அரசு திமுக ஆட்சி காலத்தில் போராடுறதில்லை, இது இவர்கள் அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்படுகிறார்கள். திமுக ஆட்சி காலத்திலேயே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மர்மமே திமுக ஒழிஞ்சிருக்கு. ஏன் நீங்கள் சாவு வரை உணவு இருந்திருக்கலாமே? உங்களுக்கு பின்னாடி வட சென்னையில் கூடிய தலித் தலைங்க 50,000 பேர் வந்திருப்பானா? ஏன் போராடல? திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்ட போது உண்மை சுட்டுக் கொல்லப்பட்டதை ஏன் போராடல? இதெல்லாமே ஒரு வகையான அரசியல் மயப்படுத்தப்பட்ட போராட்டங்கள். இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கு. நிச்சயமான பல்வேறு கேள்விக்கு அருமையான நீங்கள் பதில் சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.